ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறுசுவை அமிர்தம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம் ஸ்டைலில் கடாய் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வித் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் சிம்பிளை ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான கரம் மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 பட்டை, 4 லவங்கப்பூ, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு மராட்டி மொகு, கொஞ்சம் போல் ஜாதிபத்திரி, 1.5 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் சீரகம். இப்போ இந்த எல்லா ட்ரை ஸ்பைசஸையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ட்ரை பேனில் மீடியமான ஹீட்டில் கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி ரொம்ப மைல்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு ஆகிற மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரியே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கடாய் சிக்கன் தேவையான ட்ரை மசாலா, அந்த மசாலாவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கஸ்தூரி மேத்தியையும் நம்ம கடாய் சிக்கனுக்கு தேவையான மசாலாவையும் இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். பேனில் ஒரு 3 கரண்டி ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா மைல்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதனோட ஷேப்பு பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் கடாய் சிக்கனுக்கு ஆனியன் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது மைல்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், அதுக்கு அடுத்து ஒரு 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ரோஸ்ட் ஆகிற வரை ரோஸ்ட் பண்ணி விடுங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வாட்டர் இல்லாமல் சேர்த்துக்கலாம். சிக்கன் கூடவே ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவையும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் மேலே தூவேன். சிக்கன் மேலே அங்கங்கே லைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் சிக்கனுக்கு உப்பு கரெக்டாக இருக்குன்றது என்னோடய அளவு. ஸோ நான் அது மாதிரி ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களோட அளவு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 200 ml வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு குக் ஆகட்டும்னு விட்டுருங்க. சிக்கன்லேருந்து வாட்டரும் ஆயிலும்
இப்போது இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அரைச்சி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அந்த கஸ்தூரி மேத்தியும் நல்லா பவுட்ரு பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு விட்டுருங்க. அந்த சிக்கனோட அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்மளோட கடாய் சிக்கன் ரெடி ஆகிடும். நம்மளோட கடாய் சிக்கனுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மசாலா இல்லை பேக்கெட் மசாலா எதையுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டான, ரொம்ப அரோமா, நல்ல ஃப்ளேவர் கொடுக்குற ரொம்ப சூப்பரான கடாய் சிக்கன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.